நான் 11த் படிக்கும்போதே டாக்டர் ஆகணும்னு டிசைட் பண்ணேன். டிசைட் பண்ணி தான் நான் பயோமேக்ஸ் குரூப் எடுத்தேன். ஆனா எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல. எப்படி நீட் எக்ஸாம் பத்தின இந்த நாலேட்ஜும் இல்ல எனக்கு அப்ப. அப்பதான் ஸ்கூல் மூலமா என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டாரிஸ்லேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க சென்ட் மேரிஸ் ஸ்கூல்ல. நீ வேணா அத அட்டெண்ட் பண்ணி பாருன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் அவங்க குடுத்த கார்ட வாங்கினேன். அந்த அட்மிட் கார்டு வாங்கி, அவங்க வச்ச ஸ்டாரிஸ் கண்டக்ட் பண்ண சென்ட் மேரிஸ் எக்ஸாம்ல போய் எழுதினேன். எழுதினதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாளே ஸ்டாரிஸ்லேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி, நாங்க வச்சிருந்த எக்ஸாம்ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா வந்து கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் போய் ஜாயின் பண்ணேன். கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி 40 டேஸ் படிச்சேன். 40 டேஸ் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சதுல நீட் 2024ல என்னோட மார்க் வந்து 445 வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி ஸ்டாரஸை கேட்டப்ப, 1 மந்த் படிச்சே நீ 445 வாங்கிட்டல, கண்டிப்பா ஒரு வருஷம் படி, கண்டிப்பா உன்னால அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதனால திரும்ப நான் ரிப்பீட்டர்ஸ் இங்கேயே ஜாயின் பண்ணேன். ஸ்டாரிஸ்லேயே ஜாயின் பண்ணேன். அவங்க சொல்கிறதெல்லாம் ஒபே பண்ணி, அவங்க சொன்ன வேஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி, நீட் 2025ல என்னோட மார்க் வந்து 556. ஆல் இந்தியா ரேங்க் வந்து 9726. கம்யூனிட்டி ரேங்க் வந்து 4059. என்னோட இந்த சக்ஸஸுக்கு காரணமான ஸ்டாரிஸ்க்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் என்னென்ன நீட்டை பற்றியே தெரியாத என்ன எக்ஸாம் உன்னால் முடியும்பான்னு சொல்லி நீ எக்ஸாம் எழுத வச்சு அச்சீவ் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டேலேருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு டேலேருந்தே 11th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நான் டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். அவங்க ஒவ்வொரு லெசன் டீச் பண்ணக்கப்புறமும் டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நான் அப்படியும் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். ஒவ்வொரு லெசனும் கஷ்டப்பட்டு படித்தனால லாஸ்ட்டில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட்டு, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் ரிவைஸ் பண்ண தான் செஞ்சேன். திரும்ப புதுசாக எதுவும் படிக்கலை. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து என்னோட இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு ஸ்டாரிஸில் இருக்க ஃபேக்கல்ட்டிஸும் ஒரு மெயின் ரீசனாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட அட்வைஸ் இல்லாமல் என்னால் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அவங்க வச்சிருந்த மெட்டீரியல்ஸும் ரொம்ப ஹை குவாலிட்டி அப்டேட்டட் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு. ஸ்டாரிஸோட ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் அவங்க தர மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீட் எக்ஸாமில். ஏன்னா அவங்க வச்சுக்கிறது நல்ல அப்டேட்டட் மெட்டீரியல், தரமான மெட்டீரியல்ஸ். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீட்டு உங்கள் மாதிரி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் பிரதர் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா என்னை நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய டைமை ஃபுல்லாக படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளோ அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு முன்னாடியே என்னோடய ஸ்கூல் டீச்சருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் அவங்க 11th 12th டீச் பண்ணனால தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நல்லா ஈஸியாக படிக்க முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்.